இந்த கூற்றை நான் செயல்படுத்தியிருக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய கூற்றை. அது மட்டுமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இது ஒரு குற்றவியல் நடவடிக்கை என்று அரசக்கத்தின் மீது ஒரு குற்றவியல் வழக்கு தொடுக்க போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மரைக்கார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். மரைக்கார் அவர்கள் சொல்லியிருந்தார். அதுக்கு மேலாக ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர், முன்னாள் ஜனாதிபதி, ஐக்கிய தேசிய கட்சி தலைவர், இவர் சொல்லி இருந்தார், இது ஒரு அரசியலமைப்பு மீறும் செயற்பாடு, அதாவது மக்களுடைய உயிர் வாழ்வதற்கான உரிமையை மீறுகின்ற ஒரு செயற்பாடு என்ற வகையில் பல்வேறு அபிப்பிராயங்கள் சொல்லியிருந்தார்கள். உண்மையில் நான் இவர்களுடைய அல்லது இதே போல இவர்களைப் போல கூறுபவருடைய கருத்தை இட்டு நான் ஒன்றுதான் சொல்ல முடியும். இவர்கள் ஒரு சாவீட்டில் தங்களுடைய அரசியலை செய்ய விரும்புகிறார்கள் என்பது மட்டுமே. உண்மையில் இவர்கள் மக்களை பற்றியோ இந்த நாட்டின் எதிர்காலம் பற்றியோ அல்லது அழிவுகளை பற்றியோ அவை பற்றிய ஒரு நீண்ட கால ஒரு தூர நோக்கிலான சிந்தனை இல்லாது இந்த குழம்பிய குட்டையில் மீர்பிடிப்பது அல்லது ஒரு அழிவில் இருந்து தங்களுக்கு ஏதாவது பெற்றுவிடலாமா, தங்களுடைய சுயநல நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாமா என்று சிந்திக்கின்றார்கள் ஒழிய மற்றபடி நாட்டையோ மக்களையோ அவர்கள் சிந்திப்பதாக நான் கருதவில்லை. உண்மையில் இந்த அனர்த்தம் என்பது ஒரு திட்டமிட்ட விடயம் அல்ல. உண்மையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் ஒரு திட்டமிட்ட விடயம். அது தொடர்பாக தகவல்கள் இருந்துமே அவர்கள் சரியாக கவனிக்கவில்லை. அதுக்கு பொறுப்பானவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள். அதான் பெரிய கவலைக்குரிய விஷயம். பொறுப்பானவர் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது ரணில் பிரதம மந்திரியாக இருந்து அதுக்கு மேலே அவருக்கு ஆட்சிக்கு முண்டு கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லோரும். அப்ப இந்த வகையில இருக்கின்ற பொழுது இது ஒரு அனர்த்தம், திடீர் எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அர்த்தம். ஒரு புயல் வரும் என்று எங்களுக்கு பொதுவான ஒரு அறிவித்தல் இருந்ததை ஒழிய இதுவரை இந்த வரலாற்றிலேயோ அல்லது இது போன்ற ஒரு அழிவையோ அது ஏற்படுத்தும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது ஒரு அனர்த்தம். சரி, அரசாங்கம் சில நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கையாக எடுக்கவில்லை என்ற ஒரு குறைபாட்டை கண்டாலும் அதை இந்த நேரத்தில் அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடாது. அந்த குறைபாட்டை எதிர்காலத்தில் நாங்கள் கருத்தை எவ்வாறு தீர்க்கலாம் என்று பார்ப்பதே உண்மையான மக்களுக்கு அரசியல் செய்பவருடைய ஒரு கடமையாக இருக்க வேண்டுமே ஒழிய குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது அரசியல், உண்மையான அரசியல் அல்ல.